நீங்க படிச்ச புக்கு துக்ளக்காவும் தினமலராவும் இருந்தா அவதூறும் பொய்யும் தான் இருக்கும். சர்க்காரியா கமிஷனை குறித்து எம்ஜிஆர் அவர்கள் ஆளுநருக்கு ஒரு கடிதம் அனுப்புகிறார். ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்புகிறார். குடியரசுத் தலைவர் சர்க்காரியா என்கிற ஆணையத்தை நியமிக்கிறார். வந்து நீங்க ஒரு தகவல் கொடுத்திருக்கீங்க, அதுல என்ன இருக்குன்னு சொல்லுங்கன்னு எம்ஜிஆரை கூட்ட போது எனக்கெல்லாம் அதை பத்தி தெரியல, யாரோ சொன்னாரு நான் கொடுத்துட்டேன்னு சொல்லி யார் அந்த குற்றச்சாட்டை எழுப்பினாரோ அவரே எனக்கு அதை பற்றி தெரியாது என்று ஓடிய வரலாறு தமிழ்நாட்டின் வரலாறு. நம்மவர்கள் வளர்ந்து அது தலைவர் கலைஞரே ஆனாலும் அவர் மீது இவர்கள் எளிமையாக சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு சர்க்காரியா கமிஷனும் விஞ்ஞான பூர்வமான ஊழலும் அதை அடித்து நொறுக்கக்கூடிய வேலைதான் இன்றைக்கு நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் விளிம்பு நிலையில் இருக்கிற அந்த பகுதிக்கு வருகிற போது போஸ்ட்மேன் வீட்டுக்கு வந்து லெட்டர் கொடுக்க மாட்டாரு. அங்க இருக்கக்கூடிய அந்த மரத்திலேயோ இல்ல ஏதாவது ஒரு பொதுவான இடத்திலேயோ கட்டி வச்சுட்டு போவாரு. ஏன்னா அதில் ஒரு தீண்டாமை இருந்தது. ஆனால் நீங்கள் யார் வீட்டுக்கு போய் லெட்டர் கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்களோ அவரை இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா இல்லங்களுக்கும் லெட்டரை கொண்டு போய் கொடுக்கக்கூடிய துறையான தகவல் தொழில்நுட்ப துறையின் தகவல் தொடர்பு துறையின் அமைச்சராக்கியவர் தலைவர் கலைஞர். இது சமூக நீதி. ஜனநாயகத்தில் அண்ணன் ராஜா மக்களால் வெற்றி பெற்றார். சமூக நீதியின் அடிப்படையில் இந்திய ஒன்றியத்தினுடைய அமைச்சராக்கினார் தலைவர் கலைஞர். வந்ததையும் கதகதையா மேடையில பேசுறதுக்கு நம்ம சீமானும் இல்ல, வாய்க்கு வந்ததெல்லாம் வளரிட்டு போறதுக்கு நம்ம ஆட்டுக்குட்டியும் இல்ல. எதை பேசுவதாக இருந்தாலும் ஆதாரப்பூர்வமாக பேச வேண்டும் என்கிற திராவிட இயக்கத்தின் வழியில் வந்தவர்கள் நாங்கள். கர்நாடகால சங்கி கூட்டத்தை ஹிஜாபு போடக்கூடாதுன்னு பிரச்சனை பண்ணின வலதுசாரி குப்பல நாடாளுமன்ற தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் மக்கள் வாக்குகளை பெற்று ஓட ஓட விரட்டியவர் டி.கே. சிவகுமார் என்கிற காங்கிரசினுடைய இன்றைய துணை முதல்வர். அவர் மேல எதுக்கு வழக்கு? பிஜேபியை எதிர்த்து களத்தில் நின்னாரு. அது மட்டும் இல்ல, பிஜேபியினுடைய எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கக்கூடிய பல சதி திட்டங்களை முறியடித்தார் என்கிற அடுத்த நாள் டி.கே. சிவகுமார் வீட்டுக்கு அமலாக்கத்துறை. ஜனநாயகமும் சமூக நீதியும் என்கிற தலைப்பு. இந்த தலைப்பை குறித்து மிக தெளிவான உரையை நாகராஜன் அவர்கள் ஆற்றி விட்ட பிறகு என்ன பேச முடியும் என்று நான் உட்கார்ந்திருக்கிற போது எனக்குள் ஒரு சிந்தனை இருந்தது. ஒரு தவறு செஞ்சுட்டோம், முன்னாடி நம்ம பேசிட்டு இறுதியா அண்ணனை பேச விட்டுருக்கணும் என்கிற எண்ணம் இருந்தது. இருந்தாலும் கூட அவர் ஒரு பார்வையில் பேசி இருந்தாலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய கள நிலவரங்களின் அடிப்படையில் சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது என்கிற செய்தியை சொல்லி, ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஊடக விவாத நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்திருக்கக்கூடியவர் தன்னை ஒரு நடுநிலையாளர் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர். பாரதிய ஜனதாவை சார்ந்தவரோ இல்ல அண்ணனை சொன்ன போற நாக்பூர் தமிழர் கட்சியை சார்ந்தவரோ இல்ல, நடுநிலையாளர் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர். அவர் என்கிட்ட கேட்ட கேள்வி, சர்க்காரியா கமிஷன்ல விஞ்ஞான பூர்வமாக கலைஞர் ஊழல் செய்திருக்கிறார், அந்த கட்சியில் இருந்து வந்து நீங்கள் இவ்வளவு ஏகானம் பேசலாமா என்று கேட்டார். நான் உடனடியா நெறியாளத்தை சொல்லி விவாதத்தை நிறுத்தி, சர்க்காரியா கமிஷன்ல எந்த இடத்துல விஞ்ஞான பூர்வமான ஊழல் என்கிற வார்த்தை இருக்கிறது என்று கலந்து கொண்டு அந்த தோழர் சொல்ல வேண்டும் என்று சொன்னேன். நீங்க கவனிக்கணும், ஏதோ தெருமுனையில் நின்று பேசுவதல்ல, மிக முக்கியமான ஒரு ஊடகம். அந்த ஊடகத்துல நின்று நம்ம பேசுறோங்கிற ஒரு புணர்த்துவோரோடு இல்லாம அந்த தோழர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நீங்க படிச்ச புக்ல இல்ல, நான் படிச்ச புக்ல இருக்குன்னு சொன்னாங்க. அடுத்து நான் ஒரு பதில் சொன்னேன். நான் என்ன சொன்னேன்னா, நீங்க படிச்ச புக்கு துக்ளக்காவும் தினமலராவும் இருந்தா அவதூறும் பொய்யும் தான் இருக்கும். நீங்க முரசொலியும் விடுதலையும் படிங்கன்னு கூட நான் சொல்லல, உண்மையான ஆவணங்களை படியுங்கள், உண்மை தெரிந்து கொள்ள முடியும். அடுத்த வார்த்தை தொடர்ந்து சொன்னது, சர்க்காரியா கமிஷன்ல எந்த இடத்துல இருக்குன்னு அந்த அம்மாக்கு தெரியல, அந்த தோழருக்கு தெரியல. நான் தொடர்ந்து சொன்னேன், இந்த குற்றச்சாட்டை எழுப்புனதாவது யாருன்னு தெரியுமா? அதுவும் தெரியல. இந்த குற்றச்சாட்டு எப்படி முடிவுக்கு வந்துச்சுன்னு தெரியுமா? அதுவும் தெரியல. வந்திருக்கிற தோழர்களுக்கு சொல்லுகிறேன், சர்க்காரியா கமிஷனை குறித்து எம்ஜிஆர் அவர்கள் ஆளுநருக்கு ஒரு கடிதம் அனுப்புகிறார். ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்புகிறார். குடியரசுத் தலைவர் சர்க்காரியா என்கிற ஆணையத்தை நியமிக்கிறார். வந்து நீங்க ஒரு தகவல் கொடுத்திருக்கீங்க, அதுல என்ன இருக்குன்னு சொல்லுங்கன்னு எம்ஜிஆரை கூட்ட போது எனக்கெல்லாம் அதை பத்தி தெரியல, யாரோ சொன்னாரு நான் கொடுத்துட்டேன்னு சொல்லி யார் அந்த குற்றச்சாட்டை எழுப்பினாரோ அவரே எனக்கு அதை பற்றி தெரியாது என்று
ஓடிய வரலாறு தமிழ்நாட்டின் வரலாறு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவர்கள் செய்யக்கூடிய அந்த கருத்து பரப்புரைகளின் மூலமாக நாம் விவாதங்களில் அமர்ந்து வெகு மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்விலே இருக்கிறோம் என்கிற ஒரு உணர்வு இல்லாம நேரடியா போய் சொன்னாங்க. அந்த தோழருக்கு நான் அதே இடத்துல ஒரு சவால் விட்டுட்டு வந்தேன். சர்க்காரியா கமிஷன்ல அந்த வார்த்தையை நீங்க காமிச்சிட்டீங்கன்னு சொன்னா நீங்கள் கேட்கக்கூடிய எதையும் செய்து கொடுப்பதற்கு நாங்கள் தயார் என்று சொல்லி இன்றோடு சரியாக ஒரு வருடம் ஆகிறது. இன்றைக்கு வரைக்கும் அவரால் காட்ட முடியவில்லை, என்றைக்கும் அவரால் காட்ட முடியாது. காரணம், சர்க்காரியாவினுடைய முழு அந்த கமிஷனுடைய ரிப்போர்ட்டையும் படித்தவன் என்கிற அடிப்படையில் நான் சொல்லுகிறேன். நானாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவன். இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லுகிறேன். இந்து ராம் என்கிறவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் சர்க்காரியா கமிஷன் குறித்து. அதில் அந்த வார்த்தை விஞ்ஞானபூர்வமான வார்த்தை என்கிற வாக்கியம் எந்த இடத்திலும் இல்லை என்பதை ஆணித்தரமாக நிரூபித்திருக்கிறார். இது எதற்காக சொல்றேன்னா, இன்னைக்கு ஜனநாயகமும் சமூக நீதிங்கிற தலைப்புல நம்ம பேசுறோம். ஜனநாயகத்தில் நின்று மக்களின் அன்பை பெற்று வாக்குகளை வாங்கி இன்றைக்கு நாம் ஆட்சி அதிகாரத்தில் அமர்கிற போது இவர்கள் எளிமையாக நம்மவர்கள் மீது வைக்கக்கூடிய ஒரே அவதூறு பரப்புரை. இன்றைக்கு இந்தியன் 2 படம் வந்திருக்கு, தோழர்களுக்கு தெரியும். இந்தியன் 2 என்ன சொல்லுது? பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலையில் இருக்கிற மக்கள் அனைவரும் ஊழல்வாதிகள், ஊழல் செய்யக்கூடியவர்கள். சங்கருங்கிற ஒரு சங்கி எடுத்து வச்சிருக்கிற படம் இன்னைக்கு சமூக வலைதளத்தில் இது 10 வருடம் 15 வருடம் முன்பு இருந்த தமிழ்நாடு இல்ல, இன்றைக்கு சமூக விழிப்புணர்வோடு இருக்கிற பெரியாரால் பக்குவப்படுத்தப்பட்டிருக்கிற மாநிலமாக தமிழ்நாடு என்கிற மாநிலம் இருக்கு. சங்கர் போன்றவர்கள் அவதூறு பரப்புனா அது இன்னைக்கு சமூக வலைதளத்திலேயே நம்ம ஓட விரட்டி இருக்கிறோம். இதை எதற்காக சொல்றேன்னா, நம்மவர்கள் வளர்ந்து அது தலைவர் கலைஞரே ஆனாலும் அவர் மீது இவர்கள் எளிமையாக சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு சர்க்காரியா கமிஷனும் விஞ்ஞான பூர்வமான ஊழலும் அதை அடித்து நொறுக்கக்கூடிய வேலைதான் இன்றைக்கு நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஜனநாயக ரீதியாக நம்மவர்கள் வெற்றி பெற்றால் அந்த வெற்றியை இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த சமூக நீதி திட்டங்களை இவர்களால் பொறுத்துக் கொள்ள முடியாது. பள்ளிக்கூடங்களில் உணவு கொடுத்தால், காலை கொடுத்தால், தினமலர் போன்றவர்கள் போடுகிற செய்தியே நம்மவர்களின் வெற்றி இவர்களை எப்படி உறுத்துகிறது என்று நமக்கு தெரியும். இது தலைவர் கலைஞரின் மீது வைத்த அவலூருக்கு நம்ம சொல்லி இருக்கிற பதில் இன்றைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்கோம். அடுத்து யாரு? இன்றைய இயக்கத்தின் தலைவர், நம்முடைய தமிழகத்தினுடைய முதல்வர் தளபதியின் மீது என்ன குற்றச்சாட்டு, என்ன அவதூறு பரப்புனாங்க? மேம்பாலம் கட்டினாரு சென்னையில, மேம்பால ஊழல். அவர் மிகச்சிறப்பாக சென்னை மாநகராட்சியை மேம்படுத்திய காலம் அது. மேயராக இருந்து இன்றைக்கு ஆட்சி செய்வதற்கு ஒரு முன்னோட்டமாக சென்னை மாநகராட்சியை மிகச்சிறப்பான ஒரு மாநகராட்சியாக 2 முறை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மேயர் மேல இவங்க வச்ச குற்றச்சாட்டு மேம்பால ஊழல் வழக்குன்னு சொன்னாரு. இன்றைய திராவிட மாடல் முதல்வர் அன்றைக்கு என்ன செய்தார்? நேரடியாக காவல் நிலையத்துக்கு போய் நீங்க சொல்லக்கூடிய ஊழலை தைரியம் இருந்தால், தெம்பு இருந்தால், திராணி இருந்தால் என் மேல வழக்கு போடு, நீதிமன்றத்தில் வழக்கை எதிர்கொள்கிறேன் என்று சொன்னவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற அந்த மகத்தான தலைவர். அவர் மேல வழக்கே போட முடியல, நிரூபிக்கவே முடியல. அடுத்து யாரு? தமிழ்நாடு முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட இயக்க கொள்கை முழக்கமாக இருக்கிற இயக்கத்தின் துணை பொதுச் செயலாளர் எங்கள் ஆரூர் அண்ணன் ராஜா. அவர் மேல என்ன குற்றச்சாட்டு? 2G பாத்தீங்களா எவ்வளவு பெருசா வந்துருச்சு? 1,70,000 கோடி. இதெல்லாம் பாத்தீங்களா எவ்வளவு பெரிய ஊழல் செஞ்சுட்டாங்க. இதுதான் ஜனநாயகமும் சமூக நீதியும். சமூகத்தில் ஒடுக்கப்பட்டு விளிம்பு நிலையில் இருந்த இயக்கத்தின் துணை பொதுச் செயலாளர் அண்ணன் ராஜாவை அடையாளம் காட்டி தலைவர் கலைஞர் இந்தியாவினுடைய தொலைத்தொடர்பு துறையினுடைய அமைச்சராக்குகிறார். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி. ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் விளிம்பு நிலையில் இருக்கிற அந்த பகுதிக்கு வருகிற போது போஸ்ட்மேன் வீட்டுக்கு வந்து லெட்டர் கொடுக்க மாட்டாரு. அங்க இருக்கக்கூடிய அந்த மரத்திலேயோ இல்ல ஏதாவது ஒரு பொதுவான இடத்திலேயோ கட்டி வச்சுட்டு போவாரு. ஏன்னா அதில் ஒரு தீண்டாமை இருந்தது. ஆனால் நீங்கள் யார் வீட்டுக்கு போய் லெட்டர் கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்களோ அவரை இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா இல்லங்களுக்கும் லெட்டரை கொண்டு போய் கொடுக்கக்கூடிய துறையான தகவல் தொழில்நுட்ப துறையின், தகவல் தொடர்பு துறையின் அமைச்சராக்கியவர் தலைவர் கலைஞர். இது சமூக நீதி. ஜனநாயகத்தில் அண்ணன் ராஜா மக்களால் வெற்றி பெற்றார். சமூக நீதியின் அடிப்படையில் இந்திய ஒன்றியத்தினுடைய அமைச்சராக்கினார் தலைவர் கலைஞர். ஆனா முன்பே சொன்னதுதான்,
தலைவர் கலைஞரின் வெற்றியை பொறுத்துக் கொள்ள முடியாதவர்கள், ஜனநாயக ரீதியாக சமூக ரீதியாக தலைவர் கலைஞர் செய்திருக்கக்கூடிய சாதனையை பொறுத்துக் கொள்ள முடியாதவர்கள் எப்படி அவதூறு பரப்பினார்களோ அதே வழியில் அண்ணன் ராஜாவின் மீதும் அவதூறுகள் பரப்பப்பட்டது 2G என்று சொல்லி ஓபி சைனி என்கிற நீதியரசர் சொன்னார். This is a well choreographed charge sheet. இது ஒரு ஜோடிக்கப்பட்ட வழக்கு. காலை முதல் மாலை வரை நீதிமன்ற திறந்த வழி நீதிமன்றத்தில் அமர்ந்திருந்தேன். இது அப்படியே அவர் சொன்ன வரி. காலை முதல் மாலை வரை திறந்த வழி நீதிமன்றத்தில் அமர்ந்திருந்தேன். ஏதாவது ஒரு ஆதாரமோ சாட்சியோ வரும் என்று எண்ணினேன். ஆனால் வந்தது வெறும் வியூகங்கள் மட்டும்தான். வியூகங்களின் அடிப்படையில் வழக்குகள் நடத்த முடியாது. This is a well choreographed charge sheet என்று சொல்லி அண்ணன் ராஜாவின் மீது புனையப்பட்ட வழக்கை நீதிமன்றம் அடித்து நொறுக்கியது. மீண்டும் நாடாளுமன்றத்தில் நீலகிரி நாடாளுமன்றத்திலே இருந்தே வெற்றி பெற்றார். இன்றைக்கு இந்திய பாராளுமன்றத்தில் மோடி கடவுளின் அவதாரம் என்று சொன்னால் அதை கூட நாங்கள் ஏற்கிறோம். ஆனால் அதற்கான தகுதியாவது உங்களிடத்திலே இருக்கிறதா என்று மோடியையும் அமித்ஷாவையும் நேரடியாக கேள்வி கேட்கிற சமூக நீதி நாயகனாக அண்ணன் ராஜா. எதற்காக இந்த வரலாற்றை சொல்லுகிறேன் என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த மக்கள் பேர் இயக்கம் எப்போதெல்லாம் ஆட்சி அதிகாரத்திற்கு வருகிறதோ, எப்போதெல்லாம் சமூக நல திட்டங்களை முன்னெடுக்கிறதோ, எப்போதெல்லாம் இந்த எளிய மக்களின் பின்னால் நின்று அவர்களுக்கான உரிமைகளை மீட்டெடுக்கிறதோ அப்போதெல்லாம் அவர்கள் மீது வைக்கப்பட்ட ஒரே குற்றச்சாட்டு, ஒரே அவதூறு, இவர்கள் ஊழல்வாதிகள், இவர்கள் முறைகேடானவர்கள், இவர்களுக்கு அரசியல், இவர்களுக்கு ஆட்சி நடத்த தெரியாது என்று. ஆனால் அத்தனை குற்றச்சாட்டுகளையும் உடைத்தெறிந்து இன்றைக்கு வரை திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது போடப்பட்ட எந்த வழக்கும் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டதில்லை என்பதுதான் இயக்கத்தின் வரலாறு, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடையாளம். அந்த வரிசையில தான் அண்ணன் காசு நாகராஜ் அவர்கள் குறிப்பிட்டார். என்ன குறிப்பிட்டாரு? இன்னைக்கு கோவை மாவட்டத்தில் அண்ணன் செந்தில் பாலாஜி என்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் முப்பெரும் துறை அமைச்சராக, தமிழ்நாட்டின் முப்பெரும் துறை அமைச்சராக, கரூர் மாவட்ட கழகத்தின் செயலாளராக அவர் பணியாற்றி ஆட்டுக்குட்டிகளையும் ஆட்டுக்குட்டி வகையாக்களையும் ஓட ஓட விரட்டி மகத்தான சாதனையை படைத்தவர். தலைவர் தளபதி இடுகிற பணிகளுக்கு செயல் வடிவம் கொடுக்கக்கூடியவர். அண்ணன் உதயநிதி அவர்களுடைய எண்ணங்களுக்கு வடிவம் கொடுக்கக்கூடியவராக கோவை மாவட்டத்தில் பணியாற்றினார் என்கிற காரணத்திற்காக அவர் மீது வழக்கு. அண்ணன் நாகராஜ் அவர்கள் பேசுகிற போது ஒரு செய்தியை சொன்னார். தந்தை பெரியாரை பற்றி சொல்லுகிற போது உலகத்தில் இருக்கக்கூடிய புரட்சியாளர்களை எல்லாம் சொல்லி, நான் இந்த ஒரு மதத்தை சார்ந்தவர், அந்த மதத்தை ஏன் எதிர்க்கிறார் என்று சொல்லி, நான் இந்த மதத்தை சார்ந்தவன், அந்த மதத்தில் தீண்டாமைகள் இருக்கிறது, அதை நான் எதிர்க்கிறேன் என்று உலகத்தில் இருக்கக்கூடிய புரட்சியாளர்கள் எல்லாம் அவர்கள் எதனால் பாதிக்கப்பட்டார்களோ, எந்த தீண்டாமைக்கு உள்ளாக்கப்பட்டார்களோ அதை எதிர்த்து போராடி இருக்கிறார்கள். ஆனால் உலக வரலாற்றிலேயே எந்த தீண்டாமைக்கும் உள்ளாக்கப்படாமல், சாதிய வன்கொடுமைகளுக்கு ஆளாக்கப்படாமல், பொருளாதார இழிவு நிலைகளுக்கு உள்ளாக்கப்படாமல் ஒரு சமூகத்தில் உயர்ந்த நிலையில் இருந்த ஒரே ஒரு தலைவன் தான் மற்றவர்களுக்காக சிந்தித்து போராட்ட களத்திற்கு வந்தவர். அந்த மகத்தான தலைவர் தந்தை பெரியார் என்கிற தலைவர். அதைத்தான் அண்ணன் நாகராஜ் அவர்கள் குறிப்பிட்டார். அதே போல இன்றைக்கு அண்ணன் செந்தில் பாலாஜி என்கிற இந்த தலைவர்களுக்காக, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அமைச்சர் என்பதற்காக அல்லாமல் அவர் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார். என்றைக்கு வேண்டுமானாலும் அது சாதாரண எளிய மக்களுக்கும் வரும். இந்த அதிகாரத்தை எதிர்த்து கேள்வி கேட்க இன்றைக்கு நாம் தவறினால் வேறு என்றைக்கு கேள்வி கேட்க முடியும் என்கிற உணர்வோடு இன்றைக்கு வந்திருக்கக்கூடியவர்கள் கருஞ்சட்டை தோழர்கள் சமூக நீதி கூட்டமைப்பினுடைய நிர்வாகி. ஒரு செய்தி இருக்கிறது. இன்னைக்கு என்போர்ஸ்மென்ட் டைரக்டரேட், இடி என்று சொல்லப்படுகிற என்போர்ஸ்மென்ட் டைரக்டரேட், இவர்களுடைய அதிகாரம் என்ன, இவர்கள் செய்திருக்கக்கூடிய அட்டூழியங்கள் என்ன என்பதை பற்றி பார்ப்பதற்கு முன்னால் நான் சில தகவல்களை மட்டும் சொல்லுகிறேன். நான் சொல்லுவது விமர்சனம் அல்ல, என்னுடைய தனிப்பட்ட கருத்துகள் அல்ல, நான் சொல்வது தகவல். இதை ஏன் குறிப்பிட்டு அழுத்தம் திருத்தமா சொல்றேன் அப்படின்னா, அண்ணன் நாகராஜ் கூட கேட்டார், எதுக்காக இத்தனை டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். ஒரே ஒரு செய்தி தான் இருக்கு. வந்ததையும் கதகதையா மேடையில பேசுறதுக்கு நம்ம சீமானும் இல்ல, வாய்க்கு வந்ததெல்லாம் வளரிட்டு போறதுக்கு நம்ம ஆட்டுக்குட்டியும் இல்ல. எதை பேசுவதாக இருந்தாலும் ஆதாரப்பூர்வமாக பேச வேண்டும் என்கிற திராவிட இயக்கத்தின் வழியில் வந்தவர்கள் நாங்கள்.
ஒரு செய்தி சொல்லணும் அப்படின்னா, விவாதங்கள்ல பங்கேற்கிற போது நான் மட்டும் இல்ல, திமுகவின் சார்பில் செல்லக்கூடியவர்களுடைய அந்த மேடையில பாத்தீங்கன்னா பேப்பர் இருக்கும், டாக்குமெண்ட் இருக்கும், ஐபேட் இருக்கும், ஐபோன் இருக்கும், அந்த என்னென்ன தகவல் தேவைப்படுதோ லெட்டர் பேட்ல எழுதியிருப்பாங்க, நோட் பேட்ல எழுதியிருப்பாங்க, எல்லாமே இருக்கும். இந்த வலதுசாரி சங்கிகள்லாம் வராங்கல்ல, கையில ஒரு பேப்பர் பெண்ணு கூட இருக்காது, அவன் பாட்டு வந்து உட்கார்ந்து பேசுவாங்க. எதனால் என்று சொன்னால், நாம் பேசுவது உண்மை செய்திகள், ஆதாரப்பூர்வமான செய்திகள், ஆதாரம் கேட்டால் இதோ பாருங்கள் என்று காட்டுவதற்கு. அவர்கள் சொல்லுவது கதையும், அவர்கள் சொல்லுவது கட்டுக்கதையும், அவங்க சொல்றது பொய்யும் புரட்டும். பொய் புரட்டு பேசுபவர்களுக்கு ஆதாரம் தேவையில்லை, உண்மை செய்திகளை எடுத்து சொல்லுபவர்களுக்கு ஆதாரம் தேவை. அதனால இப்ப சொல்றதெல்லாம் உண்மை செய்தி என்கிற தகவலை சொல்லி 2 ஆண்டுகள் சிறை வாசம் 2 ஆண்டுகள், ஒரு வருடத்துக்கு 365 நாள், 2 வருஷத்துக்கு 700 நாட்கள், ஏறத்தாழ 700 நாட்கள்ல 221 நாட்கள் ஒருத்தர் பரோல் இருக்கிறார். 700 நாட்கள் ஜெயிலில் இருக்க வேண்டிய குற்றம் நிரூபிக்கப்பட்ட தண்டனை குற்றவாளி, அதாவது விசாரணை கைதி அல்ல, இன்வெஸ்டிகேஷன் பிரிசனர் அல்ல. அவர் உள்ளே இருப்பது இவர் செய்த குற்றம் உறுதி செய்யப்பட்ட குற்றம். அது என்ன குற்றம்? பெண்களை பாலியல் வல்லுறவுக்கு, பாலியல் தொந்தரவை ஏற்படுத்தினார் என்று சொல்லி சிறையில் அடைக்கப்பட்ட ஒருவர் 221 நாட்கள் பரோலில் இருக்கிறார். யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ராம் ரஹீம் அப்படிங்கிற ஒரு சாமியார். இவர் எதற்காக பரோல் இருக்கிறாருன்னு எனக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சு. அப்ப நான் தேடி பார்க்கிறேன், எப்பெல்லாம் இவருக்கு பரோல் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நான் பார்க்கும்போது, கரெக்டா அவருக்கு பரோல் கொடுக்கக்கூடியது பஞ்சாப் தேர்தல் வரும்போது பரோல் கொடுக்குறாங்க, அடுத்து ஹரியானா தேர்தல் வரும்போது பரோல் கொடுக்கிறான், அடுத்து அசாம் தேர்தல் வரும்போது பரோல் கொடுக்கிறான். 221 நாட்கள் ஒருத்தர் பரோலே வெளியிருக்கிறாரு. எப்பெல்லாம் பரோல் கொடுக்கிறான்னா, தேர்தல் வரும்போதெல்லாம் பரோல் கொடுக்கிறான். இந்த பரோலை கொடுத்தது நீதிமன்றம். இது ஒரு செய்தி. இது என்னுடைய, நான் இதுல எந்த உள்நோக்கத்தையும் கற்பிக்கல, எந்த கருத்தையும் முன்வைக்கல. அடுத்து யாரு? அடுத்து இதே மாதிரி பாலியல் தொந்தரவை உள்ளடக்கி இவர் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை என்று உறுதி செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட ஆசாராம்ங்கிற இன்னொரு சாமியார். அவரு போய் எப்போ பெயில் கேட்டாலும் கொடுக்குறான். அதுல அவங்க பெயில் கேட்டு வெளியே வந்து அவரோட பர்த்டே எல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு திரும்ப உள்ள போறார். இது ஆசாராம் என்கிற ஒருத்தருக்கு சாமியார் கூட வேண்டாங்க, அது யாரோட வரதாவது புண்படுத்துற மாதிரி நம்ம பேச வேண்டாம், தகவலை மட்டும் சொல்லுவோம். அவரை சிறையிலிருந்து எப்ப கேட்டாலும் பெயில் கிடைக்குது, வெளியே வந்து கொண்டாடிட்டு போறார். அடுத்து யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மனோஜ் குக்கானி அப்படிங்கிற ஒருத்தர். அவருக்கு 96 பேரை கொலை செய்தவங்க தண்டனை, அந்த கொலை வழக்குல உள்ள இருக்காரு. அவருக்கு பரோல் கிடைக்குது, பெயில் கிடைக்குது. எப்பெல்லாம் பரோல் கிடைக்குது, பெயில் கிடைக்குதுன்னா, அவரினுடைய வாரிசுகளுக்கு பாரதிய ஜனதா சீட்டு கொடுத்திருக்கு, தேர்தல் பிரச்சாரத்தில் பங்கெடுப்பதற்கெல்லாம் பெயில் கிடைச்சிருக்கு. ஆசாராமே பாலியல் குற்றத்தில் தண்டிக்கப்பட்ட குற்றவாளி, எப்போது கேட்டாலும் பரோல் கிடைக்கிறது. ராம் ரஹீமுக்கு கிடைக்கிறது, அடுத்து குக்கானிக்கு கிடைக்கிறது. அடுத்து யாருன்னா செபி, சித்ரா ராமகிருஷ்ணன், நமக்கு தெரியும், ரொம்ப புகழ்பெற்ற பேர். சித்ரா ராமகிருஷ்ணனுடைய குற்றச்சாட்டு என்னன்னா, 3 டிரில்லியன் பணப்புழக்கம் செய்யக்கூடிய செபியில ஊழல் முறைகேடு. இது சித்ரா ராமகிருஷ்ணன் மீது வைக்கப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டு. அவர் மேல இன்னும் தண்டனை உறுதி செய்யப்படல. ஆனா அவர் மார்ச் மாதம் கைது செய்யப்படுறாரு, டிசம்பர் மாதம் பெயில் கிடைக்குது. எவ்வளவு பெரிய ஊழல்? 3 டிரில்லியன் ஊழல், 3 டிரில்லியன் பண பரிவர்த்தனை நடக்கக்கூடிய உலகத்தினுடைய 4வது மிகப்பெரிய பங்குச்சந்தை என்று சொல்லப்படுகிற செபியில் நடந்த ஊழல் குற்றச்சாட்டுக்கு சித்ரா ராமகிருஷ்ணன் கைது செய்தார்னா, அவரு மார்ச் மாதம் கைது செய்யப்படுறார், டிசம்பர் மாதம் வெளியிடப்படுறார். இது நீதிமன்றம் யார் யாருக்கெல்லாம் எப்படி எல்லாம் பரோல் கொடுத்திருக்கு, பெயில் கொடுத்திருக்கிறதுக்கான செய்தி. இப்ப அண்ணன் சொல்லும் போது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பத்தி சொன்னார். இந்த என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் in the last 9 years they have filed 9,000 cases. 9,000 cases. In that 9,000 cases they have filed a charge sheet and completed the trial only for 30 cases. பதிவு செய்த என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவர்கள் நடத்தி முடித்திருக்கக்கூடிய வழக்குகளினுடைய எண்ணிக்கை 30 வழக்கு நடத்தி தான் முடிச்சிருக்கிறாங்க. எத்தனை பேரை குற்றவாளின்னு இன்னைக்கு வரைக்கும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. இதுதான் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் எப்படி ஒரு வழக்கை பதிவு செய்து
எப்படி ஒரு வழக்கை நடத்துகிறது என்பதற்கான அடையாளம். உச்சநீதிமன்றம் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுச்சு ஈடியை பார்த்து, டோன்ட் கிரியேட் தி ஃபியர் ஆஃப் அட்மாஸ்பியர் என்று சொன்னது. ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துற மாதிரி, ஒரு கைதிக்கு உள்நோக்கம் கற்பிக்கிற மாதிரி எந்த கைதியும் செய்யாதீங்க. டோன்ட் கிரியேட் தி ஃபியர் ஆஃப் அட்மாஸ்பியர். உச்சநீதிமன்ற அமலாக்கத்துறையை பார்த்து சொன்ன செய்தி. அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றத்துல உயர் நீதிமன்றத்துல என்னெல்லாம் சொல்லிருக்கு தெரியுமா? நம்முடைய அருமை அண்ணன் மாண்புமிகு அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்கிலேயே இவ்வளவு நாளா நீ என்ன பண்ணிட்டு இருக்க, குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணாமன்னு கேட்ட போது அப்பாலஜி லெட்டர் எழுதி கொடுத்து, நம்ம இது நமக்கு தெரியும், மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்கக்கூடிய வரலாறு யாருடைய வரலாறு என்பது நமக்கு தெரியும். திரும்பவும் சொல்றேன், இதை நீங்க அதோடு தொடர்புபடுத்தி கூடாது. இது உச்ச நீதிமன்றத்தில் நடந்த வழக்கு, நான் என்னுடைய கருத்தை எதுவும் சொல்லல. அடுத்து என்ன, செந்தில் பாலாஜி வழக்கு மட்டும் கிடையாது, தொடர்ந்து அமலாக்கத்துறையில ஒருத்தரை கைது பண்றாங்க. அந்த பேரெல்லாம் கொஞ்சம் நார்த் இந்தியா பேரா இருக்கிறனாலதான் எழுதி வச்சிருக்கிறேன். கமல் ஹசன் அப்படிங்கிற ஒருத்தரை அமலாக்கத்துறை கைது பண்ணுது. அதுக்கு அசாம் நீதிமன்றம் பெயில் கொடுக்கிறது. அசாம் நீதிமன்றம் பெயில் கொடுக்கிறது. பெயிலை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துக்கு அமலாக்கத்துறை போகுது. அமலாக்கத்துறை உச்ச நீதிமன்றத்துக்கு போன போது அது கமல் ஹசன்ங்கிறவர் யார் தெரியுமா? ஒரு புற்றுநோயாளி. அவராலேயே நினைச்சா கூட மற்ற இடத்திற்கு தப்பித்து செல்வதற்கோ அந்த மருத்துவமனையினுடைய அந்த அவருடைய சிகிச்சை மேற்கொள்ளாம தப்பிச்சு ஓடுறதுக்கு வாய்ப்பே இல்லாதவர் கமல் ஹசன்கிறவர். அவருக்கு பெயில் கொடுக்கறாங்க. அந்த பெயிலை கண்டித்து உச்சநீதிமன்றத்துக்கு அமலாக்கத்துறை போச்சு. உச்சநீதிமன்றம் ஒரு பார்வையை முன் வச்சது. 1 லட்சம் ரூபாய் ஃபைனை கட்டிட்டு நீ போயிருன்னு சொல்லி அமலாக்கத்துறையை பார்த்து உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு. அந்த அமலாக்கத்துறை தான் இன்னைக்கு அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பெயில் கொடுக்க கூடாதுன்னு சொல்லக்கூடிய அண்ணன் நாகராஜ் அவர்கள் சொன்னார். உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியை பார்த்து ஒரு கோரிக்கை வைத்தார். நான் சொல்றேன், எந்த அமலாக்கத்துறை பெயில் கொடுக்க கூடாதுன்னு சொல்லுங்கிற அமலாக்கத்துறை நமக்கு தெரியணுங்கிறதுக்காக சொல்றேன். புற்றுநோயாளிக்கே பெயில் கொடுக்க கூடாது, தப்பிச்சு போயிடுவார்னு சொன்னவர்கள் தான் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல வாதத்தை முன்வைக்கிறாங்க. அடுத்து யாரு? சத்யேந்திர ஜெயின் அப்படிங்கிற ஆம் ஆத்மியினுடைய ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி. அவரை 10 மாசம் சிறைக்குள்ள வச்சிடறாங்க. 35 கிலோ எடை குறைஞ்சு போயிடுறாரு. அவர் உச்ச நீதிமன்றத்தில் நின்று கேள்வி கேட்கும் போது என்ன சொன்னாருன்னா, இதுக்கு மேல என்கிட்ட எலும்பு கூடு மட்டும்தான் இருக்கு என் பாடியில, இதுக்கு மேல என்னுடைய சதையோ என்கிட்ட இருந்து எடுப்பதற்கோ எதுவுமே இல்லை, இதுக்கு அப்புறமும் நீங்க பெயில் தர்றதும் தராததும் உங்க விருப்பம்னு சிறையில் அடைக்கப்பட்ட ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியினுடைய வாக்குமூலம். அவருக்கும் பெயில் கொடுக்க கூடாதுன்னு அமலாக்கத்துறை வாதம் வச்சு. இந்த அமலாக்கத்துறையை பார்த்து உச்சநீதிமன்றம் என்ன கேள்வி கேட்டுச்சு அப்படின்னு சொன்னா, நீங்கள் செய்யக்கூடிய கைது அப்படிங்கிறது ஒரு சூனிய வேட்டை. நீ செய்யக்கூடிய எல்லா கைதும் எல்லா வழக்குகளும் ஒரு சூனிய வேட்டையை போன்றது. மேலும் உச்சநீதிமன்றம் ஒரு பார்வையை முன் வச்சுது. ஒரு சிலரை கைது செய்வீங்க, ஒரு சிலரை மட்டும் விடுவிச்சிருக்கீங்க. அந்த ஒரு சிலரினுடைய கைதுகளுக்கு என்ன காரணம்? குறிவைத்து ஒருவரை கைது செய்வது தவறு, அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. இது எல்லாமே அமலாக்கத்துறையின் மீது உச்சநீதிமன்றம் வைத்திருக்கக்கூடிய பார்வை. அது மட்டும் இல்ல, அமலாக்கத்துறை யாரெல்லாம் கைது செய்து, இல்ல இந்திய ஒன்றிய அரசு யாரையெல்லாம் கைது செய்ய தூண்டுது, இது என்னுடைய கருத்து. யாரையெல்லாம் கைது செய்ய தூண்டுது அப்படின்னு சொன்னா 95% யாரெல்லாம் ஒன்றிய பாஜக அரசை எதிர்த்து களத்தில் நின்று களமாடுகிறார்களோ அவர்களை கைது செய்திருக்கிறது. இது தகவல் டேட்டா. 95% எதிர்கட்சியினர் மீது போடப்படும் வழக்குகள் ஒன்றிய பாஜக அரசு வந்ததற்கு பிறகு அதிகரித்திருக்கிறது என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய தகவல். அப்போ இந்த 95%ல யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இவங்க பஞ்சாப்ல நாங்க எப்படியாவது ஆட்சியை பிடிச்சிருவோம்னு பாஜக சொல்லிட்டு இருந்த போது மணீஷ் சிசோடியாங்கிற ஆம் ஆத்மியினுடைய துணை முதல்வராக இருந்தவர் பஞ்சாபுக்கு போறாரு, அமலாக்கத்துறையால் கைது செய்யப்படுகிறார். 10 மாதங்கள் அவரை விசாரிக்காமலேயே அமலாக்கத்துறை சிறையில் வைத்திருந்தது. அவருக்கு இப்போ பெயில் கிடைச்சது.
அப்போ பிஜேபியை எதிர்த்து மணீஷ் சிசோடியா களத்திற்கு போனால் மணீஷ் சிசோடியா வீட்டுக்கு அமலாக்கத்துறை போகிறது. இதை நான் சொல்லவில்லை, சொன்னது ஒன்றிய அரசினுடைய பிரதிநிதிகள் நாடாளுமன்றத்தில் நின்று அவர்களை எதிர்த்து கேள்வி கேட்கிற போது உங்களை நோக்கி ஈடி வரும் பாஜகவினுடைய அமைச்சர்களும் அதிகாரிகளும் சொல்லுவதை நம்மால் பார்க்க முடியுது. தமிழ்நாட்டில் ஆட்டுக்குட்டி சொன்னாரே, இன்னும் 2 வாரங்களில் அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜி இல்லத்திற்கு ஈடி வரும் என்று சொன்னால் அவர் சொல்லுவதை போல வருகிறது என்றால் ஈடியை இயக்குவது என்போர்ஸ்மென்ட் டைரக்டரின் சேர்மேனா இல்லை ஆட்டுக்குட்டியா என்கிற மக்கள் மன்றத்தில் அந்த பார்வையை வலுவாக எழுப்ப வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். அடுத்து யாரு? மணீஷ் சிசோடியாவுக்கு அடுத்து டி.கே. சிவகுமார். கர்நாடகால சங்கி கூட்டத்தை ஹிஜாப் போடக்கூடாதுன்னு பிரச்சனை பண்ணின வலதுசாரி குப்பல நாடாளுமன்ற தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் மக்கள் வாக்குகளை பெற்று ஓட ஓட விரட்டியவர் டி.கே. சிவகுமார் என்கிற காங்கிரசினுடைய இன்றைய துணை முதல்வர். அவர் மேல எதுக்கு வழக்கு? பிஜேபியை எதிர்த்து களத்தில் நின்னாரு. அது மட்டும் இல்ல, பிஜேபியினுடைய எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கக்கூடிய பல சதி திட்டங்களை முறியடித்தார் என்கிற அடுத்த நாள் டி.கே. சிவகுமார் வீட்டுக்கு அமலாக்கத்துறை. அடுத்து யார் மேல? தமிழ்நாட்டினுடைய மூத்த முன்னோடியாக இருக்கிற ப. சிதம்பரம், காங்கிரஸ் இயக்கத்தில் இருக்கிற ப. சிதம்பரம் ஒரு இதே மாதிரியான ஒரு கருத்தரங்களை ப. சிதம்பரம் பேசுகிற போது பிஜேபி அரசினுடைய பட்டியல் போட்டு பேசுறார். என்னென்ன விதங்களில் பொருளாதார சீர்கேடுகளை இந்த நாட்டில் செய்திருக்கிறது, பினான்சியல் ஃபெயிலியர் ஆஃப் பிஜேபி கவர்மெண்ட். இதான் அவர் பேசிய தலைப்பு. பேசின 3வது நாள் ப. சிதம்பரம் வீட்டுக்கு சிபிஐ. அடுத்து யார் மேல? மணீஷ் சிசோடியா, டி.கே. சிவகுமார், ப. சிதம்பரம் மட்டும் கிடையாது. இவர்களின் வரிசையில இன்னைக்கு இவர் இருக்கார். கர்நாடகால இவர் குமாரசாமி இன்னைக்கு பாஜகவோடு இருக்கிறார். அவர் எதிரில் இருக்கும்போது குமாரசாமி சட்டமன்றத்தில் நின்று ஒரு கருத்தை பதிவு செய்தார். என்ன கருத்து? பிஜேபி எங்களோடு கூட்டணிக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க, கூட்டணிக்கு வரலன்னா அமலாக்கத்துறையை வைத்து உங்கள் மீது வழக்கு போடுவோம் என்று என்னை அமலாக்கத்துறையினுடைய அதிகாரிகள் மிரட்டினார்கள் என்று பொதுவெளியிலோ கருத்தரங்களோ பேசல, சட்டமன்றத்தில் நின்று பேசிய அவர்கள் மீது வழக்குகளை தொடுத்து அலக்களிக்க நினைத்தது. அண்ணன் பேசுகிற போது சொன்னார், இன்றைய இயக்கத்தின் இளைஞரின் செயலாளர் அண்ணன் உதயநிதி அவர்கள் ஒரு கருத்தை பேசினார். என்ன கருத்து? எல்லோரும் சமமாக இருக்க வேண்டும், சமமாக இருப்பதற்கு எந்த தத்துவம் எதிராக இருக்கிறதோ அந்த தத்துவத்தை ஒழிக்கப்பட வேண்டும். பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கிற போது அண்ணன் உதயநிதி இடத்துல ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. எல்லோரும் சமம் என்று சொன்னால் யார் ஆட்சி செய்வது, யார் தலைவராக இருப்பது? அண்ணன் உதயநிதி சொன்ன பதில், யார் எல்லோரும் சமம் என்று நினைக்கிறார்களோ அவர் நம்மை ஆட்சி செய்யட்டும், அவர்கள் நமக்கான தலைவர்களாக இருக்கட்டும் என்று சொன்னார். இந்த கருத்தை பேசியதற்காக இந்தியா முழுவதும் அண்ணன் மீது வழக்கு. அண்ணன் உதயநிதி சொன்னார், நீ 1000 வழக்கு போட்டுக்கோ, நான் என் கருத்தை திரும்ப பெற முடியாது, நான் தந்தை பெரியாரின் பேரன், வழக்குகளை எதிர்கொள்ள தயார் என்று வழக்குகளை நாங்கள் இன்றைக்கு எதிர்கொள்கிறோம். 2 ஆண்டுகளில் வழக்கை நடத்தி முடிக்க வேண்டும். அமலாக்கத்துறைக்கு உச்ச நீதிமன்றம் போட்ட விதி கெடு. ஆனால் இன்றைக்கு சரியாக ஜூன் 13 அன்று ஆரையூர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்டார். அவர் கைது செய்யப்படுகிற போது அவரோடு அவருடைய இல்லத்தில் இருந்தவர்களில் நானும் ஒருவர். அமலாக்கத்துறை அவருடைய வீட்டிற்கு வருகிற போது அவரோடு பேசிக் கொண்டிருந்தவர்களில் நானும் ஒருவர். அவர் அப்போது ஒரு மன உறுதியோடு மன வலிமையோடு சென்றார். அந்த மன உறுதியும் மன வலிமையின் அடிப்படையில் இன்றைக்கு சரியாக 1 வருடத்தை கடந்து இன்றைக்கு அவர் சிறையில் இருக்கிறார். வழக்கு முடித்து வைக்கிறதுக்கு உச்சநீதிமன்றம் கொடுத்த கெடுவே 2 ஆண்டுகள். ஆனால் 1 வருடம் தண்ட இன்வெஸ்டிகேஷன் பிரிசனராகவே இன்றைக்கு அமலாக்கத்துறை அவரை உள்ளே வைத்திருக்கிறது. அமலாக்கத்துறை இன்னைக்கு அவருக்கு பெயில் கொடுக்க கூடாதுன்னு பேசுது. இன்னைக்கு எந்த நீதிமன்றத்தில் நின்று அமலாக்கத்துறை தன்னுடைய வாதங்களை முன்வைக்கிறதோ அந்த நீதி அரசர்கள் வேற ஒரு வழக்குல ஒரு கருத்தை பதிவு பண்றாங்க. என்ன கருத்து? பெயில் இஸ் a ரூல். பெயில் என்பது ஒரு விதி. எல்லா வழக்குகளுக்கும் எவ்வளவு தீவிரமான வழக்குகளாக இருந்தாலும் எவ்வளவு கடுமையான வழக்குகளாக இருந்தாலும் அந்த வழக்குக்கு பெயில் இஸ் a ரூல். அதே நேரத்தில் சிறைச்சாலை என்பது விதிவிலக்கு. இதை சொன்னது யாரு? நம்ம சொல்லல. இதை சொன்னது உச்ச நீதிமன்றத்தினுடைய அபாயஸ் ஓகா என்கிற நீதி அரசர். இந்த நீதி அரசர் தான் இன்னைக்கு அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்கையும் விசாரிக்கிறார்.
வேறொரு வழக்கில் பெயில் இஸ் எ ரூல், நீதிமன்றம் என்பது சிறைச்சாலை என்பது விதிவிலக்கு என்கிற பார்வையை முன்வைத்த உச்ச நீதிமன்றம் இன்றைக்கு இந்த வழக்கை கையில் எடுத்து நடத்துகிறது. இன்னொரு குறிப்பிடப்பட வேண்டிய செய்தி, இன்னைக்கு இருக்கக்கூடிய நீதிமன்ற நடைமுறையை தெரிந்தவர்கள் இயக்கத்தின் தோழர்கள் அதிகமா இருக்கிறோம். மேண்டேட்டரி பெயில் என்று இருக்கிறது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு இருக்கக்கூடிய புதிய பாரதிய நியாய சங்கீதா, பாரதிய சாட்சிய அதிநியம், இப்படின்னு பல சட்டங்கள், ஐபிசிக்கும் சிஆர்பிசிக்கும் சிபிசிக்கும் நிறைய பேரை மாத்திட்டாங்க. அந்த பெயர் மாற்றம் வேண்டும் என்று நம்ம தொடர்ந்து போராட்ட களத்துல நிற்கிறோம். அந்த வேளையில இன்னைக்கு 2 நாட்களுக்கு முன்பாக உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு, சீரியஸ் கிரீவியன்சஸ் கிரிமினல் அஃபென்சஸ், அந்த அஃபென்சஸ் ஆக கருதப்படக்கூடிய கொலை குற்றமோ லைஃப் இம்ப்ரிசன்மென்ட்டோ இருக்கக்கூடிய வழக்குகளுக்கு 91 நாள்ல சார்ஜ் ஷீட் போடலன்னா you have to consider that as a mandatory bail. மற்ற வழக்குகளுக்கு 61 நாட்களுக்குள்ளாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவில்லை என்று சொன்னால் you have to consider that as a mandatory bail. 91 நாள்ல சார்ஜ் ஷீட் போடப்படலன்னா மேண்டேட்டரி பெயிலே கொடுத்துடலாம். உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல் நெறிமுறை, என்னுடைய பார்வை அல்ல, உச்சநீதிமன்றம் சொல்லி இருக்கிற செய்தி. அது மட்டும் இல்ல, வேற எந்தெந்த அடிப்படையில் நம்ம இன்னைக்கு பெயில் கொடுக்க முடியும்? ஒருத்தருக்கு சிறைக்குள்ள போகிறார், உடல் பாதிப்புக்கு ஏற்படுகிறது, உடல் நல குறைவு ஏற்படுகிறது என்று சொல்லுகிற போது பிசிக்கல் அண்ட் இன்ஜுரிஸ் இந்த பாடிஸை கன்சிடர் பண்ணி பெயில் கொடுக்க முடியும். அப்போ 2 முறை இறுதிய அறுவை சிகிச்சை சிறைக்குள் சென்ற பிறகு ஒருத்தருக்கு பெயில் கொடுக்க கூடாது என்று அமலாக்கத்துறை இன்றைக்கு பேசுகிறது என்றால் அந்த அமலாக்கத்துறை யார் தூண்டி விடுகிறார்கள்? அந்த அமலாக்கத்துறை எதற்காக இவருக்கு பெயில் கொடுக்க கூடாது என்று வாதிடுகிறது. 3வது விஷயம், சட்டத்தின் பார்வையில் என்ன? இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்றேன், இந்த நிமிடம் வரை நீதிமன்றத்தின் பார்வையில் அண்ணன் செந்தில் பாலாஜி என்பவர் நிரபராதி, எந்த வழக்கிலும் தண்டிக்கப்படாதவர், குற்றமற்றவர், அவர் மக்கள் பணி செய்வதற்கு தகுதியானவர், அவர் மீது எந்த வழக்கும் நிரூபிக்கப்படவில்லை, எந்த குற்றமும் உறுதி செய்யப்படவில்லை, எந்த நீதிமன்றமும் தண்டனை விதிக்கவில்லை, எந்த உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் நீங்கள் குற்றவாளி, நீங்கள் மக்கள் பிரச்சனைகளை கையாளக்கூடாது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அல்ல என்று சொல்லவில்லை. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 365 நாட்கள் சிறைவாசத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் சங்க பரிவார் கும்பலை ஓட ஓட விரட்டியதன் காரணமாக இன்றைக்கு அவர் சிறைப்படுத்தப்பட்டார் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த மகத்தான பேரியக்கமும் கருஞ்சட்டை தோழர்களும் அண்ணன் செந்தில் பாலாஜியோடு என்றும் களத்தில் நிற்போம் என்பதை உறுதி செய்வதற்கான கூட்டம். இது மட்டும் இல்ல, அண்ணன் பேசுகிற போது சொன்னார், தேர்தல் களம் எப்படி இருக்கும், தேர்தல் களத்தில் எப்படி பணியாற்ற வேண்டும் என்பதை நாங்கள் அவரை பார்த்து தெரிந்து கொண்டோம், அவரிடத்திலிருந்து பல ஆலோசனைகளை பெற்றோம் என்று சொன்னார். உதாரணமாக நான் ஒரே ஒரு செய்தியை சொல்லுகிறேன், நீங்கள் அனைவரும் அதை தெரிந்திருப்பீர்கள், அறிந்திருப்பீர்கள். ஈரோடு இடைத்தேர்தலில் அவருக்கு வழங்கப்பட்ட பூத்துகளில் ஒரு பூத்துக்கும் ஒரு பொறுப்பாளர்களை நியமித்திருந்தால் ஒரு பூத்துக்கு நாம் பொறுப்பாளர். அண்ணன் செந்தில் பாலாஜி இடத்திலிருந்து இரவு 2 மணிக்கு அலைபேசி அழைப்போம், உங்க பூத்துல என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, எவ்வளவு வாக்காளர் இருக்காங்க, எவ்வளவு பெண் இருக்காங்க, எவ்வளவு ஆண் இருக்காங்க, எவ்வளவு பேரை சந்திச்சிருக்கீங்க. 2 மணிக்கு அவரை பதில் சொல்லிட்டு சரி தூங்கி 12 மணிக்கு எந்திரிக்கலாம்னு பார்த்தா காலை 6 மணிக்கு அண்ணனிடத்துல இருந்து அழைப்பு வருவோம். 6 மணிக்கு உங்க வேலையை தொடங்கிட்டீங்களான்னு கேட்பாரு. அண்ணா நாங்க தொடங்கிட்டோம், களத்துலதான் நிக்கிறோம்னு சொன்னா நமக்கு முன்னாடி பூத்துல நின்றுகிட்டு தான் போன் பேசிட்டு இருப்பார். அப்படி திராவிட முன்னேற்ற கழகமும் கழகத்தின் தலைவர் தளபதியும் இந்த தேர்தல் வேலையை செய்து முடியுங்கள் என்று சொன்னால் அந்த தேர்தல் வேலையை மிகச்சிறப்பாக செய்து முடித்தவர் அண்ணன் செந்தில் பாலாஜி என்கிற காரணத்தால் 2016 தொடுக்கப்பட்ட வழக்கை, முடித்து வைக்கப்பட்ட வழக்கை இன்றைக்கு அமலாக்கத்துறை கையில் எடுத்து தூசு தட்டி வழக்கை நடத்தி கொண்டிருக்கிறது. நான் ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த வழக்கை குறித்தும் அமலாக்கத்துறையினுடைய பணிகளை குறித்தும் ஒன்றிய பாஜக அரசு நம்மை எப்படி இன்றைக்கு நடத்துகிறது என்பதற்கான ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். இன்றைக்கு 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு விவாதத்தில், தூய தலைமுறை விவாதத்தில் என்னிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. உங்களுக்கான எதிரி யார், பாஜகவா அதிமுகவா? அதற்கு நான் சொன்னேன், பாஜகவா அதிமுக என்பதை கடந்து
யாரெல்லாம் சமூக நீதிக்கு எதிராக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் தமிழர் நலனுக்கு எதிராக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் பாசிச சக்திகளை எதிர்க்க தவறுகிறார்களோ அவர்களெல்லாம் எங்கள் எதிரிகள். அந்த அடிப்படையில் அந்த இரண்டு கருத்துக்களையும் தாங்கி பிடித்திருக்கிற இருவரையும் நாங்கள் ஒற்றை பார்வையாக பார்க்கிறோம் என்று சொன்னேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுகவையும் திமுகவின் மீதும் அவதூறுகள் பரப்பப்பட்டால் அந்த அவதூறுகளை அடித்து நொறுக்குவோம். அந்த முதல் களமாக சமூக நீதி கூட்டமைப்பு கோவையில் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த களத்தை முதல் ஆயுதமாக கையில் எடுப்போம் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.